தமிழகம் வரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட ஏற்பாடுகள் தீவிரம். கேப்டன் விஜயகாந்த் உத்தரவுப்படி தேமுதிகவினர் தயார் நிலை. முல்லை பெரியாறு அணையில் நிபுணர் குழு இன்று இறுதிக்கட்ட ஆய்வு. 30 அடி ஆழத்தில் உள்ள களிமண் படிவத்தை ஆய்வு செய்யப் போவதாக தகவல். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் தந்தை பெரியாரின் நினைவு நாள். கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் திட்டம் நிறைவேறியே தீரும். மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா திட்டவட்டம். வணக்கம். விரிவான செய்திகள். பிரதமர் மன்மோகன் சிங் நாளை தமிழகம் வருவதை ஒட்டி சென்னை, திருச்சி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டும் ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிகவினர் தயாராகி வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தொடர்ந்து ஓரவஞ்சகமாக செயல்பட்டு வரும் பிரதமர் மன்மோகன் சிங் எந்த முகத்தோடு சென்னை வருகிறார் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து சென்னை வரும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 26ஆம் தேதி தேமுதிக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கேப்டன் அறிவித்திருந்தார். அதற்கான ஏற்பாடுகளில் தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் தமிழகம் வருவதை ஒட்டி சென்னை, திருச்சி மற்றும் காரைக்காலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. பிரதமர் மன்மோகன் சிங் 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கு டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் சென்னை வருகிறார். இரவு 6:45 மணிக்கு சென்னை வரும் பிரதமர் இரவு 7 மணிக்கு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். அதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி காலை 9:40 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்படும் பிரதமர் சென்னை நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெறும் கணித மேதை ராமானுஜத்தின் 125வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு காலை 11 மணி அளவில் சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் பிரதமர் காரைக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கிருந்து திருச்சி வந்து தனி விமானம் மூலம் டெல்லி திரும்புகிறார். முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற நிபுணர் குழுவினர் இன்று இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொள்கின்றனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வேண்டும், அணையை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக தமிழக, கேரள எல்லைப் பகுதியில் கடந்த 2 வார காலமாக தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நிபுணர் குழுவிடம் கேரள அரசு முல்லை பெரியாறு பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதாக புகார் மனு ஒன்றை அளித்தது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தொழில்நுட்ப குழு உறுப்பினர்களான தத்தா, மேக்தா ஆகியோர் நேற்று மாலை விமானம் மூலம் கொச்சி சென்றடைந்து இடுக்கி அணையை முதலில் பார்வையிட்டனர். அவர்களுடன் காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம், பெரியார் அணை செயற்பொறியாளர் ராஜேஷ், கேரள அணை பாதுகாப்பு குழு தலைவர் பரமேஸ்வர நாயர், கேரள நீர்ப்பாசனத்துறை தலைமை பொறியாளர் கீதா ஆகியோர் சென்றனர். இவர்கள் முல்லை பெரியாறு அணையில் 30 அடி ஆழத்தில் இருந்து களிமண் படிவத்தை எடுத்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக பொதுப்பணித்துறை நீர்ப்படிவ ஆய்வுக்குழு அதிகாரி பழனிசாமி தெரிவித்தார். கமிட்டி இந்த இடத்துல இந்த வாட்டர் டெப்த் கேட்குறாங்கன்னா முல்லை பெரியாறு டேமில் அதை நாங்கள் அந்த மிஷினை வச்சு சொல்லுவோம். ஃபர்தர் அவங்க அதை வச்சு அவங்க ஃபர்தர் என்ன அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ அதை அவங்க அதை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையின் விவரம் இன்னும் ஓரிரு நாட்களில் ஐவர் குழுவிடம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்தை கண்டித்து தமிழகத்தில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. முல்லை பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் கேரள அரசை கண்டித்தும், சபரிமலைக்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கடலூரில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கேரள முதல்வர் உம்மன் சாண்டியின் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் வேன், ஆட்டோ, மினி லாரி ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தினர் வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஆலங்குளம் பகுதியில் வாகனங்கள் எதுவும் இயக்கப்படாததால் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது.
கேரள அரசை கண்டித்து குமாரபாளையத்தில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் கேரள அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பகுத்தறிவு தந்தை ஈவேரா பெரியார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு நாளை ஒட்டி அவர்களது திருவுருவப் படத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பகுத்தறிவு தந்தை ஈவேரா பெரியார் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரியார் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த், கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், மாநில அணி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தில் முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் திட்டம் தற்காலிகமாகத்தான் நிறுத்தப்பட்டுள்ளதை தவிர நிச்சயம் ஒருநாள் அத்திட்டம் நிறைவேறியே தீரும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா தெரிவித்துள்ளார். தலைநகர் புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அந்நிய நேரடி முதலீட்டை சில்லறை வர்த்தகத்தில் அனுமதிக்கும் திட்டம் தற்காலிகமாகத்தான் நிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். I said a pause is a pause. We will consult, as Prime Minister said and Finance Minister, as the leader of the House in the Lok Sabha, and then we'll move forward. Suspension is not a rollback. So you are quite positive. That's of course I remain optimistic and positive. It has never fallen off the table. அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்திற்கு விரைவில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை 51% அதிகரிக்கும் திட்டத்தை எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பினால் மத்திய அரசு அண்மையில் திரும்பப் பெற்றது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி இன்று மாலை வெளியிடுகிறார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா மற்றும் மணிப்பூர் ஆகிய 5 மாநில சட்டசபைகளின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைய உள்ளதால் அவற்றிற்கான தேர்தல் ஏற்பாடுகளை மத்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. இந்நிலையில் மத்திய தேர்தல் ஆணையர் SY குரேஷி அவற்றிற்கான தேர்தல் தேதியை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு கட்டமாகவும், பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா மற்றும் மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களுக்கு அடுத்த கட்டமாகவும் தேர்தல் நடத்த உள்ளதாக தெரிகிறது. புதிய தலைமை செயலகம் கட்டியதில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஒருநபர் கமிஷனின் பதவிக்காலம் 9 மாதங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியின் போது கட்டப்பட்ட புதிய தலைமை செயலகத்தின் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தங்கராஜ் தலைமையில் ஒருநபர் விசாரணை கமிஷன் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி அமைக்கப்பட்டது. 3 மாதங்களுக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என முதலில் உத்தரவிடப்பட்டது. பின்னர் மேலும் 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி தங்கராஜ் ராஜினாமா செய்ததால் ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதியை கொண்டு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. தற்போது இந்த கமிஷனின் பதவிக்காலத்தை மேலும் 3 மாதங்கள் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உலகம் முழுவதும் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. வடமாநில மக்களை வாட்டி வரும் கடும் குளிர். மேற்கு வங்கத்தில் 8 மணி நேரத்தில் 6 குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.